வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 6 வீடியோவை பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, என்ன கொடுத்துட்டாங்க? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ன்னு கொடுத்துட்டு கியூப் ரூட் ஆஃப் 729 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27 பை கியூப் ரூட் ஆஃப் 512 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் 343 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? இப்படி ஒண்ணு கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி எழுதிக்கிட்டுமா? கியூப் ரூட் ஆஃப் வர்க்கம், அதாவது கனமூலம் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படி வேணாலும் இந்த மாடல்ல கணக்குகள் கேட்கலாம். ஆனா ரிப்பீட்டடா இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் வச்சும் கேட்கலாம், வர்க்கமூலம் வச்சும் கேட்கலாம், கனமூலம் வச்சும் கேட்கலாம். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் வச்சும் கேட்கலாம், கியூப் ரூட் வச்சும் கேட்கலாம், ஃபோர்த் ரூட் வச்சும் கேட்கலாம், ஃபிஃப்த் ரூட் வச்சும் கேட்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கணக்கு வந்துட்டாலே முதல்ல நம்ம சால்வ் பண்றது எப்படி சால்வ் பண்ணணும்னா, ரூட்டை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மாடல் கொடுத்துட்டாலே ரூட்டை கேன்சல் பண்ணணும், அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? சிம்பிளா ஞாபகம். சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்க எழுதிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் 729 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27 பை கியூப் ரூட் ஆஃப் 512 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் 343 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களாங்க? சரி, இருக்கட்டும். நீங்க பாருங்களேன், இந்த கியூப் ரூட்டை எப்படி கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நம்பரை பாருங்க. சரிங்களா? 729 இருக்கு. அப்போ கியூப் ரூட் நம்மளுக்கு இருக்கிறதுனால ஏதோ ஒரு 3 நம்பரை நம்ம பெருக்குனா நம்மளுக்கு 729 வருதாங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இது வந்துருச்சு அப்படின்னா எப்படி அந்த கியூப் ரூட்டை கேன்சல் பண்றது அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. சரிங்களா? சரி, 729 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 9/3 எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, 9 3 முறை பெருக்குனா நம்மளுக்கு 729 வந்துரும். சரிங்களா? 9 × 9 × 9 9 × 9 81 81 × 9 729. சரிங்களா? அப்போ 9 3 முறை பெருக்குனா நம்மளுக்கு 729 வந்துரும். சரிங்களா? சரி, அப்போ 729க்கு பதிலாக 3 கியூப்னு போட்டுக்கிட்டுமா? அதாவது 9 × 9 × 9 போடாம நான் 3 கியூப்னு போட்டுக்கிட்டுமா? எல்லாமே ஒண்ணுதானே, 3 கியூப்னாலும் ஒண்ணுதான். அதாவது 9 3 முறை பெருக்கினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? சேம் தான். சரிங்களா? நான் 3 கியூப்னு போட்டுக்கிறேன். சரிங்க, சாரிங்க, 9 கியூப்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, போட்டேன். மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27 இருக்கு. சரிங்களா? கியூப் ரூட் தான் இருக்கு. சரிங்களா? கனமூலம் தான் இருக்கு. அப்போ 27 ஏதோ ஒரு நம்பரை 3 முறை பெருக்கல. சரிங்களா? 3 முறை பெருக்கல நம்மளுக்கு 27 வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம்? 3 கியூப் 27 தானே, 3 × 3 9 9 × 3 27. சரிங்களா? அப்போ 27 3 கியூப்னு எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். கியூப் ரூட் ஆஃப் 3 கியூப். சரிங்களா? எழுதிக்கிட்டேன். பை திரும்ப என்ன இருக்கு? நம்மளுக்கு கியூப் ரூட் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ கியூப் ரூட் இருக்கிறதுனால ஏதோ ஒரு நம்பரை 3 முறை பெருக்குனா நம்மளுக்கு 512 வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பரை 3 முறை மட்டும் ஏதோ ஒரு நம்பரை கொண்டு 3 முறை பெருக்குனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பர் வரணும்னு சொல்றீங்களா? எதற்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4th ரூட் இருந்து, சரிங்களா, 4th ரூட் இருந்து உள்ளுக்கும் ரூட்டுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னு வைங்களேன், எக்ஸ்னு வச்சுக்கிட்டுமா? அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த நம்பரை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? அப்போ ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர், சரிங்களா, ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் வரணும். எப்படி? நம்மளுக்கு ஏதோ ஒரு 4 நம்பரை பெருக்குனா ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் வர்ற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? சரி, இதே ஒருவேளை 5th ரூட் இருந்து உள்ளுக்கு ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், y ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், நம்ம ஏதோ ஒரு நம்பரை, சரிங்களா, ஏதோ ஒரு நம்பரை 5 முறை பெருக்கையில ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நம்பர் வர்ற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா கேன்சல் பண்ண முடியும், ரூட்டை கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? இங்க அதாவது கியூப் ரூட் இருக்கிறதுனால 3 முறை ஏதோ ஒரு நம்பரை பெருக்குனா ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் வருமானங்கிறத நான் பாக்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இங்க பாரு, அப்போ இந்த ரூட்டுக்கு, அதாவது ரூட் பக்கத்துல 3 இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள நம்பரை உள்ளுக்குள்ள நம்பர் கிடைக்கிறதுக்கு ஏதோ 3 நம்பரை பெருக்குனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் வரணும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ரூட் பக்கத்துல 4 இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஏதோ ஒரு 4 நம்பரை பெருக்குனா வரணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே ஒருவேளை ரூட் பக்கத்துல 5 இருக்கு, ரூட்டுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஏதோ ஒரு 5 நம்பரை, சரிங்களா, ஏதோ ஒரு 5 நம்பரை பெருக்குனா அந்த ரூட் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பர் வரணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படிதான் இந்த கணக்கை சால்வ் பண்ணணும். எப்பவுமே கஷ்டம் நினைச்சா எல்லாமே கஷ்டம் தான். சரிங்களா? கியூப் ரூட், அதாவது கியூப் நம்பர் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? மோஸ்டா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. கொஞ்சம் டஃபா கேட்கணும்னு நினைச்சா 4th ரூட் 5th ரூட் வச்சுலாம் கேட்கலாம். சரிங்களா? சரி, இப்போ 512 கதைக்கு வருவோம். சரிங்களாங்க? 512 எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா,
8 அடுக்கு 3ன்னு எழுதிக்கலாம் சரிங்களாங்க. 8 கியூப் நம்மளுக்கு என்னது 512 சரிங்களா. அதாவது 8 × 8 64, 64 × 8 512 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு 8 கியூப் தான் என்னது 8 கியூப் தான் 512 சரிங்களா. அப்போ 512க்கு பதிலாக 8 கியூப்னு போட்டுக்கிறேன் சரிங்களாங்க. 8 3 முறை பெருக்குன்னா எனக்கு என்ன கிடைச்சிருது 512 கிடைச்சிருது சரிங்களா. பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் 343 இருக்கு சரிங்களா. 343 7 கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களாங்க. 7 × 7 49, 49 × 7 343 சரிங்களா. அப்போ 7 கியூப்னு போட்டுக்கலாம் சரிங்களா. கடைசி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எப்படி ரூட்டை கேன்சல் பண்றதுன்னு பாருங்களேன். கியூபை அதாவது பவர்ல என்ன இருக்கு நம்மளுக்கு அடுக்குகள்ல என்ன இருக்கு 3 இருக்கு சரிங்களா. 9 அடுக்கு 3 இருக்கு. கியூப் ரூட் தான் இருக்கு சரிங்களா. அப்போ என்ன பண்ணிக்கலாம் கியூபையும் கியூப் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் கியூபையும் கியூப் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் கியூபையும் கியூப் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் கியூபையும் கியூப் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு ரூட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ கடைசியா நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்கு ரூட்டை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் எழுதிக்கோங்க சரிங்களாங்க. என்னதெல்லாம் இருக்கு 9 - 3 டிவைடட் பை 8 + 7 இருக்கு சரிங்களா. 8 + 7 எழுதியாச்சு. இப்போ 9 - 3 நம்மளுக்கு என்னதுங்க 6 சரிங்களா. டிவைடட் பை 8 + 7 எத்தனை 15 சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியும். 3ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. 3 6 I 3 15 கடைசியா நம்மளுக்கு 2/5 கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் ஏ தான் சரியான சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. இதுவும் அதே மாதிரி தான். இதுல என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ரூட் கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நம்மள கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கணும், கொஞ்சம் குழப்பி கேட்கணும், கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சா ஃபோர்த் ரூட் ஃபிஃப்த் ரூட் எல்லாம் கேட்கலாம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 2016 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். முதல்ல கொஸ்டின்ல இருக்கதை அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல கியூப் ரூட் ஆஃப் 729 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27 plus square root of 16 divided by cube root of 512 plus cube root of 343 minus fourth root of 256 சரிங்களா. இதுதான் கேள்வி 256 சரிங்களாங்க. இதுதான் நம்மளுக்கு கேள்வியா இருக்கு சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல கியூப் ரூட் இருக்கு. கியூப் ரூட் ஆஃப் 729 இருக்கு சரிங்களா. ரூட் பக்கத்துல 3 இருக்கு சரிங்களா. அப்போ ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பரை என்ன பண்ணும் ஏதோ ஒரு 3 நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு 729 வருதான்னு பார்க்கணும் சரிங்களா. ஏதோ ஒரு 3 நம்பரை பெருக்குனா ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் வருதான்னு பார்க்கணும். ஏன் கியூப் ரூட் இருக்கு சரிங்களா. அப்போ கியூப் ரூட்னா என்னது அதாவது ரூட் பக்கத்துல 3 இருக்கு சரிங்களா. அது கியூப் ரூட். அப்ப 3 இருந்துச்சுனாலே ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பரை எப்படி வர வைக்கணும் ஏதோ ஒரு 3 நம்பரை பெருக்கி வர வைக்கணும். 729 ஏதோ ஒரு 3 நம்பரை பெருக்கி வர வைக்கணும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் 9 கியூப் தான் நம்மளுக்கு என்னது 729 மேலேயே பார்த்தோம் சரிங்களா. அப்போ 729க்கு பதிலாக நான் 9 கியூப்னு போட்டுக்கிட்டுமாங்க. சரி போட்டுக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் 9 சரிங்களா மைனஸ் என்னது இருக்கு கியூப் ரூட் ஆஃப் 27 இருக்கு சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் 3 கியூப் என்னது 27 சரிங்களா. இங்க கியூப் ரூட் இருக்கிறதுனால நான் 3 முறை பெருக்குனா 27 வரும். அந்த மாதிரி கொண்டு வரேன் சரிங்களா. திரும்பியும் கியூப் ரூட் ஆஃப் 27க்கு பதிலாக நான் 3 கியூப்னு போட்டுக்கிறேன் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு சரிங்களா. இங்க என்ன இருக்கு ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் இருந்தா உள்ளுக்கு அதாவது அந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் 16 என்ன பண்ணும் ஏதோ ஒரு 2 நம்பரை மட்டும் பெருக்குனா 16 வருதான்னு பார்க்கணும் சரிங்களா. ரூட் பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. அதாவது அந்த ரூட்ல என்ன நம்பர் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 தானே இருக்கு. அப்போ ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் எப்படி வரணும் ஏதோ ஒரு 2 நம்பர் பெருக்குனா வந்தாலே போதும் சரிங்களா. சரி அப்போ 16 இருக்கு. 4 ஸ்கொயர் என்னதுங்க 16 அவ்வளவுதானே சரிங்களா. சரி 4 ஸ்கொயர் போட்டாச்சு. டிவைடட் பை இங்க 512 இருக்கு சரிங்களா. சரி கியூப் ரூட் ஆஃப் 512 மேல தான் பார்த்தோம். 8 கியூப் 512 சரிங்களா. கியூப் ரூட் தான் இருக்கு. அப்போ 8 3 முறை பெருக்குனா 512 ஏதோ ஒரு நம்பரை 3 முறை பெருக்கல எனக்கு 512 வந்துருச்சு சரிங்களா. 8 3 முறை பெருக்கல எனக்கு 512 அப்போ 512க்கு பதிலாக நான் 8 கியூப்னு போட்டுக்கிறேன் சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் சரிங்களா. திரும்ப நம்மளுக்கு என்னதான் இருக்கு கியூப் ரூட் தான் இருக்கு சரிங்களா. அப்போ 343 இருக்கு. ஏதோ ஒரு 3 நம்பரை பெருக்கையில நம்மளுக்கு 343 வருதா அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா. சரி தெரிஞ்ச விஷயம் தான் 7 கியூப் தான் நம்மளுக்கு 343 சரிங்களா. அப்ப 343க்கு பதிலா நான் 7 கியூப்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி போட்டாச்சு. மைனஸ் இப்போ நம்மளுக்கு என்னது இருக்கு ஃபோர்த் ரூட் இருக்கு சரிங்களா. ஃபோர்த் ரூட் இருக்கு. அப்ப ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 256 ஏதோ ஒரு 4 நம்பரை பெருக்கையில வரணும் சரிங்களா. 4 நம்பரை பெருக்கையில நம்மளுக்கு 216 சரிங்க 56 வரணும். 4 × 4 × 4 × 4 சரிங்களா. 4 முறை பெருக்குனா நம்மளுக்கு 256 வந்துரும். 4 × 4 16
16, 16 × 4 64, 64 × 4 256 சரிங்களா. அப்போ 4 முறை பெருக்குனா எனக்கு என்ன வருது 256 வருது சரிங்களா. அப்போ 256க்கு பதிலா நான் 4 பவர் 4 போட்டுக்கலாமா, அதாவது 4 அடுக்கு 4 போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ 4th root of 4 பவர் 4 சரிங்களா. இப்போ எல்லா ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாமா, இது 9 கியூப் தானே எல்லாத்துக்கும் தெரியும் 9 கியூப் சரிங்களா. அப்போ இங்க கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் கியூபும் கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும், இங்க 4ம் 4th ரூட்டும் கேன்சல் ஆகும் சரிங்களா. அப்போ கடைசியா நம்மளுக்கு என்ன இருக்கு 9 -3 + 4 டிவைடட் பை 8 + 7 - 4 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 9 - 3 6, 6 + 4 எத்தனை 10 சரிங்களா. 10 டிவைடட் பை இங்க என்னது இருக்கு 7 - 4 எத்தனைங்க 3, 3 + 8 எத்தனைங்க 8 + 3 எத்தனை 11 சரிங்களா. அப்ப 10/11 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி சரிங்களா. மாத்தி ஆப்ஷன் ஏவை குறிச்சிடாதீங்க, 11/10 நம்மளுக்கு குழப்பறதுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு, ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களா. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட்லயே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது இந்த ரூட் பக்கத்துல ஒண்ணுமே இல்லைன்னா பயப்படக்கூடாது சரிங்களா. அப்படி ரூட் பக்கத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அது ஸ்கொயர் ரூட்னு தான் அர்த்தம் சரிங்களாங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் என்னவாக இருக்கு நம்மளுக்கு கியூப் ரூட்டாக இருக்கு சரிங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் ஈஸியாவே கொண்டு வந்துடலாம் சரிங்களாங்க. இதை பார்த்துட்டுலாம் பயப்பட வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்களா. சரி முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் சரிங்களா. நம்ம ஆசைக்காண்டி ஸ்கொயர் ரூட்னே போடணும் சரிங்களாங்க. ரூட் தனியா இருந்தாலே ஸ்கொயர் ரூட் தான் அர்த்தம் சரிங்களா. சரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பை கியூப் ரூட் ஆஃப் 8 பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணும், இந்த சமுக்கு என்ன பண்ணும் ரூட்டை தான் கேன்சல் பண்ணும். இதை நம்மள சுருக்க சொல்லிட்டாங்க சரிங்களா, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணும் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், அதுக்கடுத்து ஈஸியா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சரி அப்ப ரூட் எல்லாம் கேன்சல் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரூட் அதாவது ஸ்கொயர் ரூட்னு இருக்கு, அந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 900 எப்படி கொண்டு வரணும், ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை பெருக்கி கொண்டு வரணும் சரிங்களா. எதற்கான நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு, அதனால இந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பரை ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை பெருக்கி கொண்டு வரணும். எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. எப்படி 30 பெருக்கினாலே நம்மளுக்கு என்ன வந்துடும் 900 வந்துடும் சரிங்களா. 3 × 3 9, 0 2 0 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 900 கிடைச்சிடும் சரிங்களா. அப்போ 30 ஸ்கொயர் தான் நம்மளுக்கு என்னது 900 சரிங்களா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 அதாவது 900க்கு பதிலாக 30 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. 30 ஸ்கொயர்னால 900 தான் சரிங்களா. சரி இருக்கட்டும். பிளஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா 144 12 ஸ்கொயர் சரிங்களா. 12 ஸ்கொயர் தான் என்னது 144 சரிங்களா. ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஏதோ நம்பரை 2 முறை பெருக்குனா 144 வருதான்னு பார்க்கணும். அப்போ 12 ஸ்கொயர் தான் நம்மளுக்கு என்னது 144. அதே மாதிரி தான் சரிங்களா. கீழே நம்மளுக்கு 12 ஸ்கொயர் தான் 144 ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். மைனஸ் இப்ப பாருங்க 16 தான் இருக்கு, ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்போ என்ன பண்ணும் 16 ஏதோ ரெண்டு நம்பர் பெருக்கையில வரணும் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரியும் 4 ஸ்கொயர் என்னது 16 சரிங்களா. சரி போட்டாச்சு. டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 8 இருக்கு சரிங்களா. கியூப் ரூட் இருக்கு சரிங்களா. அப்ப என்ன பண்ணும் 8 ஏதோ ஒரு அதாவது 8 எப்படி கொண்டு வரணும், ஏதோ ஒரு நம்பரை 3 முறை பெருக்கையில நம்மளுக்கு 8 வர்ற மாதிரி கொண்டு வரும் சரிங்களா. 2 × 2 4, 4 × 2 8 சரிங்களா. அப்போ 2 கியூப் தான் நம்மளுக்கு என்னது 8 சரிங்களா. அப்போ 8க்கு பதிலாக நான் 2 கியூப்னு போட்டுக்கிட்டுமா, சரி போட்டாச்சு. பிளஸ் 2 சரிங்களா, பிளஸ் 2 அப்படி போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்கொயர் ரூட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், இங்க கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. கடைசி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 30 + 12 டிவைடட் பை 12 மைனஸ் 4 பை 2 + 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா, 1 2 2 இரு 2 4 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு கடைசி என்ன கிடைச்சிருக்கு இப்போ பாருங்க 30 + 12 எத்தனைங்க 42 சரிங்களா பை 12, இங்க -2 + 2 இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ இங்க 6 2 12 இரு 2 4 1 2 2 சரிங்களா. அப்ப கடைசியா நம்மளுக்கு 21/6 கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி தான் சரிங்களா. நிறைய பிராக்டிஸ் பண்ணணுங்க. சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தளவுல அந்த கேட்ட கணக்கே தான் கேட்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் சரிங்களா. நிறைய பிராக்டிஸ் பண்ண தான் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும் சரிங்களா. சரி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி தான் சரிங்களாங்க. அதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க
அதாவது ஸ்கொயர் ரூட் தான் சரிங்களா. ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் டு த ஹோல் கியூப் டிவைடட் பை 3 ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர். இதை சுருக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணும், ரூட்டை தான் கேன்சல் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. அப்போ ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாவே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கு, 2 ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு அப்புறம் கியூப்னு இருக்கு சரிங்களா. 2 ஸ்கொயர் டு த ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கு சரிங்களா. எப்படி இருக்கு, இந்த ஃபார்மேட்ல இருக்கா, a பவர் m டு த ஹோல் பவர் n அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கா. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க, a பவர் m இன்டு n, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா சரிங்களா. இப்போ மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு, பவரை பாருங்க மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு சரிங்களா. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கத n எம்னு போட்டாலும் நம்மளுக்கு என்ன செய்ய போறது இல்ல, ஆன்சர்லாம் மாற போறதே கிடையாது சரிங்களா. ஏ எம் பவர் n இருக்கத நம்ம ஏ என் பவர் எம்னு மாத்திக்கிட்டாலும் எந்த ஒரு தப்புமே இல்லை சரிங்களா. அதாவது இந்த பவர்ல இருக்கிறத இப்படி மாத்துறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா. அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால சரிங்களா, மேல இருக்கு எப்படி இருந்தாலும் இப்படி பிராக்கெட்ல இருந்துச்சுனாலே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதா அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால இப்படி பிராக்கெட்ல உள்ளது மாத்துறதுனால எந்த விதமான தப்பும் நடக்காது சரிங்களா. ஆன்சர் கரெக்டா தான் வரும் சரிங்களாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் கரெக்டா கொண்டு வரணும் சரிங்களா. ஈஸியான ஸ்டெப்ஸ்ல கொண்டு வரணும் சரிங்களா. ரொம்ப போட்டு மண்டே குழப்ப கூடாது. அப்ப பிராக்கெட்ல இருக்கு இந்த 2 சரிங்களா, பிராக்கெட்டுக்குள்ள 2 இருக்கு, பிராக்கெட்டுக்கு வெளியில 3 இருக்கு. இது ரெண்டத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. 2 கியூப் டு தி ஹோல் பவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க, இப்போ 2 கியூப் டு தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் சரிங்களா. இது ரெண்டத்தையும் மாத்திக்கலாம் சரிங்களா, ஒன்றும் தப்பு கிடையாது. பிராக்கெட்ல இருந்துச்சுன்னா பவர்ல இருந்துச்சு அப்படின்னா அப்படி மாத்திக்கலாம் சரிங்களா. சரி, கீழே இருக்கிறது அப்படி இருக்கணும் சரிங்களாங்க. 3 ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். இப்ப பாருங்க, இந்த ரூட்டு டிவைடுக்கு மேல உள்ளதுக்கும் உண்டு, டிவைடுக்கு கீழே உள்ளதுக்கும் ரூட் உண்டு சரிங்களா. தனித்தனியா எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கியூப் டு த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. சரி, டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. கடைசி என்ன கிடைச்சிருக்கு, 2 கியூப் பை 3 ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. 2 கியூப்னா என்னது, 2 3 முறை பெருக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. 2 இன்ட்டு 2 சரிங்களா. 2 3 முறை பெருக்கணும் சரிங்களா. கியூப் ரூட்னா என்னது, 3 2 முறை பெருக்கணும், எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களாங்க. பார்த்தோன்னே சொல்லிடலாம் சரிங்களா. என்னது 2 கியூப்னா என்னது 8ன்னு சொல்லிடலாம் சரிங்களா. 3 ஸ்கொயர் என்னது 9ன்னு சொல்லிடலாம் சரிங்களா. சரி, அப்போ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8 சரிங்களா. 2 கியூப் 8, 3 இன்ட்டு 3 9 சரிங்களா. அப்போ இதுதான் ஆன்சர், 8/9 ஆப்ஷன் சி சரிங்களா. நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் சரிங்களா. சரி, ஒரு சில பேருக்கு வந்து இப்படி சொல்லி கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லி கொடுக்குறேன் சரிங்களாங்க. 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் 9 சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. 8/9 தான் ஆன்சர். சரி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களாங்க. இது மாதிரிலாம் குழப்பறதுக்காண்டி நம்மள கேட்கலாம், ஆனா ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்களா. 8th நியூ புக்ல உள்ள கேள்வி என்னன்னு பாருங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்படி ஒன்று கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, இந்த ரூட்டுக்குள்ள ஒன்று கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லிட்டாங்க சரிங்களா. சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 9/16 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களாங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். எப்பவும் போல ரூட்டை தான் கேன்சல் பண்ணும், ஆனா உள்ளுக்கு ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கு, மிக்சடு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னத்துல இருக்கு. அதை சமப்பின்னமாக மாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. சரி, சமபின்னமாக மாத்திருமா, ரூட் அப்படி இருக்கட்டும். 16 இன்ட்டு 1 நம்மளுக்கு எத்தனை, 16 தான் சரிங்களா. சரி, 16 பிளஸ் 9 எத்தனை, 25. 25/16 நம்ம சமபின்னமாக மாத்தியாச்சு சரிங்களாங்க. சரி, இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணும் சரிங்களா. ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு, ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணும். அப்ப என்ன பண்ணும், உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பரை நம்ம எப்படி எழுதணும், உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பர் எப்படி வரணும், ஏதோ ஒரு நம்பரை 2 முறை பெருக்குனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பர் வரணும். 25 16 வரணும் சரிங்களா. முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது 25க்கும் பொதுவாக உண்டு, 16க்கும் பொதுவாக உண்டு. அதனால நான் தனித்தனியா எழுதிக்கிட்டுமா, முதல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 சரிங்களா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 சரிங்களா. இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், 5 2 முறை பெருக்கினா நம்மளுக்கு என்ன வந்துடும், 25 வந்துடும். அப்ப 5 ஸ்கொயர் தான் என்னது, நம்மளுக்கு 25 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இருக்கு, 4 ஸ்கொயர் தான் 16. இப்போ என்ன பண்ணிடலாம், ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம் ரூட்டை. ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5/4 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல பாருங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை சரிங்களா. இப்போ திரும்ப என்ன பண்ணணும், இதை கலப்பு பின்னத்துக்கு மாத்தணும். 5/4 கலப்பு பின்னத்துக்கு மாத்தணும் சரிங்களா. கீழே இருக்கக்கூடிய 4 அப்படி இருக்கட்டும். 4 இன்ட்டு 1 4, 4 பிளஸ் 1 5, 4 இன்ட்டு 1 4, 4 பிளஸ் 1 5. அப்ப 5/4 ஒண்ணுதான், 1/4 ஒண்ணுதான். ஆப்ஷன் டி தான் சரிங்களா. 7 அதே ஆன்சர் தான் இருக்கா. சரி, ஆப்ஷன் ஏனாலும் ஒண்ணுதான், ஆப்ஷன் டி நாலும் ஒண்ணு சரிங்களா. சரி, இந்த மாதிரி தான் பண்ணும் சரிங்களாங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த கணக்கை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களாங்க.
சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? இதுவும் முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். இங்க நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணு ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். சரிங்களா? எப்பவும் போல தான் பண்ணும். சரிங்களாங்க? சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். இதே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? முதல்ல சரி, கொஸ்டின் வாசிக்கிறதுக்கு பதிலா முதல்ல அப்படியே எழுதிருவோமே. ஸ்கொயர் ரூட் ஆஃப், சரிங்களா? ரூட் அப்படி இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் தான் அர்த்தம். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ஏயின் அடுக்கு 4 பி மைனஸ் சியின் அடுக்கு 16. சரிங்களா? எழுதியாச்சு. டிவைடட் பைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப டிவைட் சிம்பிளே போட்டுக்கிட்டுமா? டிவைட் சிம்பிள் போட்டு இந்த 2a இன்ட்டு பி மைனஸ் சி ஸ்கொயரை கீழே போட்டுக்கிட்டுமா? சரி, போட்டுக்கலாம். டிவைடட் பை 2a இன்ட்டு பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? போட்டாச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணும், ரூட்டை கேன்சல் பண்ணும். சரிங்களா? ரூட்டை கேன்சல் பண்ணும். சரிங்களாங்க? சரி, ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் தான் இருக்கு. உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பரை 2 முறை, சரிங்களா? உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பர் எப்படி வரணும், ஏதோ ஒரு நம்பர் 2 முறை பெருக்குனா வரணும். சரிங்களா? 2 முறை பெருக்குனா வரணும். சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட்ல தான் இருக்கு. சரிங்களாங்க? அப்ப என்ன பண்ணணும், ரூட்டை கேன்சல் பண்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ரூட்டை கேன்சல் பண்ற மாதிரி உள்ளுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸை கொண்டு வரணும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டை அப்படி போட்டுக்குவோம் முதல்ல. இப்ப பாருங்களேன், 36 எப்படி வரும், 6 ஸ்கொயர் 36. சரிங்களா? 6 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 36. சரிங்களா? அப்போ 36 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ ஏயின் அடுக்கு 4 இருக்கு. சரிங்களாங்க? ஏயின் அடுக்கு 4 இருக்கு. அப்போ 4 எப்படி எழுதிக்கலாம், 2 இன்ட்டு 2 எழுதிக்கலாமா? 2 இன்ட்டு 2 எழுதிக்கலாமா? அப்போ a பவர் 4க்கு பதிலாக a பவர் 2 இன்ட்டு 2 எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். அப்போ திரும்ப எப்படி போட்டுக்கலாம், இதை a பவர் 2 டு த ஹோல் பவர் 2 போட்டுக்கலாமா? சரி, இதே மாதிரி தான் பண்ண போறோம். சரிங்களா? சரி, a பவர் 2 டு த ஹோல் பவர் 2 எது படி, இந்த ஃபார்முலா படி. இந்த ஃபார்முலாங்க இந்த இருக்குல்ல, இந்த ஃபார்முலா படி. சரிங்களா? இப்படி மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறத இப்படி எழுதிக்கலாம், இப்படி இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, அப்போ b மைனஸ் சி டு த ஹோல் பவர் 16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, 16 எப்படி எழுதிக்கலாம், 8 இன்ட்டு 2 எழுதிக்கலாமா? 8 இன்ட்டு 2 எழுதிக்கலாமா? அப்போ b மைனஸ் சி டு த ஹோல் பவர் 16க்கு பதிலாக 8 இன்ட்டு 2 எழுத போறேன். சரிங்களா? சரி, b மைனஸ் சி டு த ஹோல் பவர் 16க்கு பதிலாக 8 இன்ட்டு 2, 8 இங்க போட்டுக்கிறேன், பிராக்கெட்டுக்கு அப்புறம் 2 போட்டுக்கிறேன். இங்க எப்படிதான் இருக்கு, 8 இன்ட்டு 2 16 தான். சரிங்களா? சரி, போட்டாச்சு. டிவைடட் பை, டிவைடு கீழே உள்ளது அப்படி இருக்கணும். சரிங்களா? 2a இன்ட்டு பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். சரிங்களாங்க? இப்போ என்ன ஆயிரும், இங்க எல்லா பக்கமும் ஸ்கொயர் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? டேரக்டா கேன்சல் பண்ணணும்னு வைங்கள, பண்ணலாம். ஆனா நிறைய பேர் இந்த 2 விட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால குழப்பாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் தனியா எடுத்து செஞ்சு கேன்சல் பண்றேன். சரிங்களாங்க? இங்க பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6a ஸ்கொயர் b மைனஸ் சி 8 டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த 2 உள்ளுக்கு இருக்கக்கூடிய 6க்கும் வரும், a ஸ்கொயருக்கும் வரும், b மைனஸ் த ஹோல் பவர் 8க்கும் வரும். சரிங்களா? நான் எழுதிக்கிட்டேன். எப்படி எழுதிக்கிட்டேன், ஹோல் பிராக்கெட் போட்டு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? அப்போ இப்போ யாருக்குமே குழப்பாம இருக்கும். சரிங்களாங்க? சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்கொயரை விட்டுட்டு இங்க கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயரை விட்டுட்டு திரும்ப அப்படி சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? சில பேருக்கு சில இடத்துல தப்பாயிரும். சரிங்களாங்க? அதனால. சரிங்களா? சரி, இப்போ என்ன ஆயிரும், இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இப்போ டிவைடு கீழே நம்மளுக்கு எப்படி இருக்கு, 2a இன்ட்டு b மைனஸ் சி டு த ஹோல் ஸ்கொயர்னே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ கடைசியா நம்மளுக்கு 6 a ஸ்கொயர் b மைனஸ் சி ஹோல் பவர் 8 டிவைடட் பை 2a b மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? 1 2 2 மூவி 2 6. சரிங்களா? இங்க எப்படி இருக்கு, ஒரு a இருக்கு, மேல 2a இருக்கு. சரிங்களா? a ஸ்கொயர்னா என்ன, 2a இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? ஒரு a மேலையும் ஒரு a கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு a மட்டும் இருக்கும். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. a ஸ்கொயர்னா என்னது, 2a இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? கீழே ஒரு a இருக்கு, மேல ஒரு 2a இருக்கு, கீழே இருக்க ஒரு ஏவையும் மேல இருக்க ஒரு ஏவையும் கேன்சல் பண்ணிருக்கேன். சரிங்களா? சரி, இங்கே அதே மாதிரி தான். சரிங்களா? இங்க b மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? டிவைடு கீழே b மைனஸ் சி 2 முறை இருக்கு, டிவைடுக்கு மேல b மைனஸ் சி த ஹோல் பவர் 8 இருக்கு. சரிங்களா? அப்ப டிவைடுக்கு மேல b மைனஸ் சி 8 முறை இருக்குது, டிவைடுக்கு கீழே b மைனஸ் சி 2 முறை இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னா இங்க 2யுமே கேன்சல் பண்ணிடலாம். மேல இருக்கக்கூடிய 2 மட்டும் 8ல இருந்து 2 மட்டும் கழிக்கணும். சரிங்களா? 8 முறை இருக்கிறதுனால 2 மட்டும் 8ல இருந்து 2 மட்டும் குறைக்கணும். அப்ப 8ல இருந்து 2 குறைச்சோம் அப்படின்னா 6 முறை என்ன இருக்கும், b மைனஸ் சி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 6 முறை என்ன இருக்கும், b மைனஸ் சி இருக்கும். கடைசியா நம்மளுக்கு 3a b மைனஸ் சி டு த ஹோல் பவர் 6 இருக்கு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரியான. சரிங்களாங்க?
சரிங்க ஆப்ஷன் டி தான் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? ஆப்ஷன்லாம் கொஞ்சம் மாத்தி குறிச்சிட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவசரத்துல எல்லாத்தையும் குறிச்சிட்டு போறதுதான் சரிங்களா. ரொம்ப சாரி, அதுக்கெல்லாம் தெரியாம தான் பண்ணேன் சரிங்களா, தெரிஞ்சு எதுவுமே பண்ணல, சாரிங்க. சரி, இருக்கட்டும். இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. என்ன கொடுத்திருக்காங்க the value of x satisfying square root of 5 plus cube root of x equal to 3 is, அதாவது ரூட் 5 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸை நிறைவு செய்யும் மதிப்பினை காண்க சரிங்களா. இந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வருமா சரிங்களா, எக்ஸ் இருக்க இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வருமா, அந்த நம்பரை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா. அப்போதான் நம்மளால எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு, ரூட்ல இருக்கு சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து 5 சரிங்களா, அந்த நம்பர் வேல்யூவை இன்னொரு பக்கம் கொண்டு போகணும் சரிங்களா. அப்ப ரூட்டை எப்படி கேன்சல் பண்றது, ஸ்கொயர் ரூட்னு இருக்கு சரிங்களா. எப்படி ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றது, ஒரு ஸ்கொயரும் ஒரு ஸ்கொயர் ரூட்டும் இருந்தாதான் இந்த ரூட்டை கேன்சல் பண்ண முடியும் சரிங்களா. அப்ப வேற ஒண்ணுமே நீங்க பண்ண தேவையில்ல, ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா. ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சரிங்களா. இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்காண்டி ஸ்கொயர் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு பக்கமும் போட்டிருக்கேன் சரிங்களா. அப்ப இப்ப என்ன ஆயிரும், இங்க ஸ்கொயரும் இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 5 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னு இருக்கு சரிங்களா. 3 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 9 சரிங்களா. 3 ஸ்கொயர்னா நம்மளுக்கு வேற ஒண்ணும் இல்லை, 3 2 முறை இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. சரி, இப்போ என்ன பண்ணிடலாம், 5 வலது பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் சரிங்களா. அதாவது கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும் சரிங்களா. ஈக்குவல் டு 9, 5 வலது பக்கம் கொண்டு போவேல -5 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களாங்க. சரி, இப்போ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9 - 5 எத்தனை நம்மளுக்கு 4 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்னதான் தேவை, எக்ஸினுடைய மதிப்பு மட்டும்தான் தேவை சரிங்களா. அந்த கியூப் ரூட் நம்மளுக்கு தேவையில்ல, மேல ஸ்கொயர் ரூட் வேண்டாம்னு ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணோம், இங்க நம்மளுக்கு கியூப் ரூட் தேவையில்ல, அதனால என்ன பண்ண போறோம், கியூபால மல்டிப்ளை பண்ண போறோம் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது, இந்த கியூப் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணும். அப்போ கியூபும் ஒரு கியூப் ரூட்டும் இருந்தாதான் ரெண்டும் கேன்சல் ஆகும் சரிங்களா. அப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ண போறோம், கியூபால மல்டிப்ளை பண்ண போறோம் சரிங்களா. கியூபை போட போறோம் சரிங்களா. அப்ப இங்க என்ன ஆயிரும், கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப கடைசியா எக்ஸ் ஈக்குவல் டு 4 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. அப்ப 4 3 முறை இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. அப்ப 4 × 4 16, 16 × 4 64. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு 64 ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.